அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கான எல்லையை நோக்கி பயணித்தல் என்ற தலைப்புல நம்முடைய அன்பிற்குரிய ராஜி மாஸ்டர் வழங்கிய அருள் செய்தியை தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். ஆர்வலர்களிடையே உள்ள அமைதியின்மை இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். பொறாமைங்கிற உணர்வு எப்படி உருவாகுது, அது எப்படி நம்ம மனதை எப்பயுமே நிம்மதி இல்லாம வச்சிருக்கு, எந்த நேரமும் பொறாமையில உள்ளவங்க ஒரு துயரத்துல ஏன் ஆழ்ந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தன்னுடைய வளர்ச்சியை விட மற்றவங்களுடைய வளர்ச்சி தான் அதிகமாக நிம்மதியை குலைக்கும். அவங்க வளர்றதை பத்தி அவங்க வருத்தமே அதை பத்தி யோசனையா இருக்காது. அவங்களுக்கு எது கொடுத்தாலும் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அடுத்தவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாலும் அவங்க நிம்மதி பல மடங்கு பாதிக்கப்படும். அந்த மாதிரியான ஒரு உணர்வோட இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நேத்திக்கு படிச்சு முடிச்சோம். ஆர்வலர்களிடையே உள்ள அமைதியின்மை. ஒவ்வொரு ஆன்மீக சமூகமும் நன்கு அறிந்த மற்றும் சில ஆன்மீக மரபுகள் வெளிப்படையாக விவாதிக்கின்ற ஒரு விஷயம் பொறாமை. ஆசிரமத்தின் வாயிலில் மறைந்து அது பொறாமை ஆசிரமத்தின் வாயிலில் மறைந்து விடுவதில்லை. அது தன்னையே பண்படுத்திக் கொள்கிறது. இது ஆசிரமத்துக்கு போனா பொறாமை போயிடுமா அப்படின்னா இங்கதான் அதிகமாகும். அந்த பொறாமை உணர்வு அப்படிங்கிற விஷயம் தியானம் பண்றவங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஆசிரமத்துக்கு வர்றவங்கள்ட்ட ஆன்மீக பயிற்சி பண்றவங்கள்ட்ட இந்த லௌகீக கால வாழ்க்கையில இருக்கிறத விட அதிகமான அளவுக்கு பொறாமை உணர்வு இருக்கும். ஆகாயத்தை நோக்கி பயணித்தல் என்ற அருள் செய்தியில் ஆன்மீக களம் மிக மென்மையானதாகவும் ஏற்புத்தன்மை கொண்டதாகவும் இருப்பதால் அது தற்பெருமைக்கான வளமான நிலமாக மாறிவிடுகிறது என்ற சாரிஜியின் கூற்றை ஆராயும். அப்பயே படிச்சோம். திரும்பி ஞாபகப்படுத்துறப்ப இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுல நம்ம இருக்கிறப்ப நம்மளுடைய தற்பெருமை எப்படி வளருது அப்படின்னா, நம்ம ஏதாவது நம்மளை பத்தி பெருமையா பேசிக்கும் பொழுது யாருமே அதை எதிர்த்து பேச மாட்டாங்க. இப்ப இதே உலகியல் வாழ்க்கையில போயிட்டு என்ன மாதிரி உண்டா அப்படின்னா, போடா உன்னோட எத்தனை பேர் இருக்கான்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கும். டக்குன்னு நமக்கு ஒரு ஒரு புட்டு விழுவும் தலையில. ஆனா ஆன்மீக களத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தற்பெருமை தானாக வளரும் பொழுது, நீங்க உங்களை பயங்கரமா வெளிப்படுத்திக்கும் பொழுது, ஓகங்கும் பொழுதுலாம் யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா இது மென்மையானது. ஏதோ அவர் பேசுறாரு, அவர் மாஸ்டர் தான் அவரை பார்த்துக்கணும், அவரு மாஸ்டர்கிட்ட பிரேயர் பண்ணிட்டு போயிடுவாங்க சில பேர். சில பேர் எதுவுமே கண்டுக்காம நமக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஆனா இவர் என்ன நினைச்சுக்குவாரு, அமைதியா இருக்கிறவங்க எல்லாம் நான் சொல்றதுதான் கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு பாணியில அவருடைய பெருமை வளர்ந்துகிட்டே போகும். தன்னை பற்றி தானே நான் இப்படிப்பட்ட ஆள், நான் இது மாதிரி ஆளு, நான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாவனையில அவர் போயிட்டே இருக்கார். அதான் சொல்றாரு, ஆன்மீக களம் மென்மையாகவும் நீங்க என்ன பண்ணாலும் அதை ஏற்றுக்கொள்ற தன்மை உடையதாகவும் இருப்பதனால அது உங்களுடைய தற்பெருமை நல்லா வேர்விட்டு வளர்வதற்கான ஒரு வளமான நிலம் போல இருக்குது. இதுதான் சாரிஜி சொன்னாரு. அதை நம்ம அந்த மெசேஜ்ல படிக்கும்போது பார்த்தோம். அதே மென்மைத்தன்மை தான் பொறாமை வளர்வதற்கான வளமான நிலமாகவும் அதை மாற்றுகிறது. இங்கேயும் பொறாமை உணர்வு கொண்டவங்களை யாரும் அவர் பொறாமைப்படுறவரு, நீ இது மாதிரி இருக்கான்னு யாரும் சொல்ல போறதில்லை. அந்த மென்மைத்தன்மையினால இந்த பொறாமை உணர்வு கொண்டவங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அவங்க பேச்ச யாரும் கட் பண்ணி பேசி நீ பேசுறது தப்பு, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு இங்க ரஃப் அண்ட் டஃபா சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அதனால அவங்களுடைய பொறாமை உணர்வு மேலும் மேலும் எந்த தங்கு தடையும் இல்லாமல் வளருது. அதாவது இந்த பொறாமைங்கிற நெருப்பை கண்ட்ரோல் பண்றதுக்கோ அல்ல தண்ணி ஊத்தி அணைக்கிறதுக்கோ ஆன்மீக காலத்துல யாரும் வரமாட்டாங்க. பொருள் சார்ந்த உலகில் பொறாமைக்கு தெளிவான காரணங்கள் உள்ளன. எதுக்கெல்லாம் பொறாமை வரும்? நம்மளோட அதிகமா ஒருத்தன் சம்பாதிச்சானா பொறாமை, நமக்கு இல்லாத ஒரு பதவி இன்னொருத்தனுக்கு கிடைச்சிருச்சுன்னா பொறாமை, அவன் நல்லா இருக்கிறான், அழகா இருக்கிறா பொண்ணு அப்படின்னா உடனே அவங்க அழகு, அவங்களுடைய தோற்றம், நடை உடை பாவனையை பார்த்து ஒரு படாடோபமா இருக்கிறத பார்த்து ஒரு பொறாமை. நம்ம ஜெயிக்க முடியாத ஒரு விஷயத்துல இன்னொருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா பொறாமை. இது மாதிரிதான் பொருள் சார்ந்த உலகில் இருக்கு. இங்க ஆன்மீக உலகில் இந்த பொறாமை எங்க இருந்து எதுல எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாரு. அவை இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிகிற விஷயத்துல இருக்காது. இங்க நீங்க கார்ல இறங்குறதுனால யாரும் பொறாமைப்பட்டுற மாட்டாங்க. இல்ல நீங்க ரொம்ப ஒரு விலை உயர்ந்த ஒரு சூட் கோட்டோட
ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா யாரும் திரும்பி கூட பார்க்க போறதில்ல. அதெல்லாம் இங்க பொறாமை உணர்வை, இந்த புறக்காரணிகள் பொறாமை உணர்வை தோன்றாது, தூண்ட. பட் இங்கே தூண்டக்கூடிய விஷயங்கள் மிக சூட்சுமமானவை. ஆனால் அவைக்கு கொடுக்கிற தாக்கமோ மிகவும் அதிகமானவை. மாஸ்டருக்கு மிகவும் நெருக்கமானவர் யார்? பொறாமை உணர்வு இப்படிதான் ஆரம்பிக்கும். ரொம்ப மாஸ்டர் க்ளோஸ். சரியா, இப்பதான் வந்தா, அப்படியே ஏதோ பேசினா போனா வந்தா, அப்படியே அங்கேயே கடையா கடந்து அப்படியே வந்துட்டாயா, அவசரத்துலயே இருக்கா, மாஸ்டர் பக்கத்துலயே இருக்கான். இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு கேட்டா, ஒரு காலகட்டத்துல மாஸ்டரையே குறை சொல்ற அளவுக்கு போகும். அவர்கிட்ட போகணும்னா பெரிய பணக்காரரா இருக்கணும், அவர்கிட்ட போகணும்னா அந்த ஜாதிக்காரரா இருக்கும் அப்படின்னு பொறாமை உணர்வு கொண்டவர்கள் கடைசியில வந்து அந்த லெவலுக்கு போயிடுவாங்க. அது தெரியவே தெரியாது அவங்களுக்குள்ளார. அது அவங்க அதை வந்து நியாயப்படுத்தும் மனசு. ஆமா, அது மாதிரி இருக்கிறதுனாலதான் அங்க போனா, சும்மா இருக்கிற ஆள் போயிட முடியுமா? அந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து பிசினஸ்ல ஒரு பெரிய ஆளா இருக்காரு, அதனால மாஸ்டர் அவரை விடுறாரு. இவர் போக முடியல அப்படிங்கிற உணர்வு இல்லை, அவரு போயிட்டாரேங்கிற அந்த குமைச்சல் கடைசியா அவரையும் தாண்டி தகுதி இல்லாத, அவருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரியும், ஆனா வந்து இந்த விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு மாஸ்டர் அலோவ் பண்ணிட்டாருங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஆக மாஸ்டருக்கு மிகவும் நெருக்கமானவர் யாருங்கிறத பத்தியே ஒரு பொறாமை உணர்வு. யாரு சிட்டிங் அடுத்தது இந்த விஷயத்துல இந்த பொறாமையை தூண்டி விடுறது யாருன்னு கேட்டா, பொறாமை நான் ஒரு சாதாரண ஆளு, எனக்கு அந்த உணர்வு இல்லாம கூட இருக்கும். இல்லாம இருக்கும்னா உள்ளார அதுக்கான அந்த ஆட்டிடியூட் இருக்கும். ஆனா உங்க மேல எனக்கு பொறாமை வராம தான் இருக்கும். நீங்க பாட்டுக்கு தனியா ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, நீங்க ஒரு பிரிசப்பரா இருப்பீங்க, நான் ஒரு பிரிசப்பரா இருப்பேன். இங்க மூணாவது ஃபேக்டர் வந்து நல்லா வேலை செய்யும். அது என்ன பண்ணும், அங்க போய் சிட்டிங் வாங்கிட்டு வந்து பேசாம அது அந்த சிட்டிங் வாங்கிட்டு போவாது. அது வந்து என்ன பண்ணும், அந்த மூணாவது ஃபேக்டர், அந்த இன்னொரு அபியாசி இருக்காரு, அவர் வந்து உங்கள்கிட்ட, சார் அவர்கிட்ட சிட்டிங் வாங்கினேன் சார், என்னமா இருந்தது தெரியுமா, அப்படியே அப்படியே பறக்கிற மாதிரி இருந்தது சார், அவர்கிட்ட வாங்குற சிட்டிங்ல அப்படியே நான் கரைஞ்சு போயிட்டேன் சார். இது தேவையானே தெரியாது அந்த அபியாசிக்கு, அவர் ஏன் பேசினாருன்னே தெரியாது, பத்த வைக்கிறதுன்னு தெரியுது. சொன்ன உடனே இவருக்கு பொங்கும் பாருங்க, அப்படியே வந்து குமைச்சல் எடுக்க ஆரம்பிச்சு. அவருடைய சிட்டிங்கை பத்தி இப்படி பேசுறாங்க, எல்லாம் அவர்கிட்ட சிட்டிங் வாங்க போறாங்க, அவர் சிட்டிங்னா மட்டும் என்ன ஒஸ்தி, ஒண்ணும் இல்லைங்க அவருடைய பேச்சு திறமைங்க, அவர் பேசி மயக்கிறாரு அதனாலதான் போறாரு அப்படின்னு இது பேச ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும், பேச்சு திறமை அவருடைய ஆன்மீக நிலைமையை தாண்டி அது வந்து அந்த அபியாசிக்கும் அவருக்கு 2 பேரும் மாஸ்டர் உருவாக்குன ஒரு சூழ்நிலை. அந்த அபியாசி அந்த நேரத்துல அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்திருக்காரு, அப்ப அந்த சிட்டிங் போயிருக்கு. இந்த வேவ் லென்த்ல இருக்கிறவங்களுக்கு இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு புரிதல் வராது. எதையோ சொல்லி ஏமாத்தி சிட்டிங் கொடுக்குறோம்னு சொல்லி அப்படியே வந்து அவரை இது பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் போகும். அப்புறம் தனக்கு தெரிந்த விதத்துல ஒரு நல்ல சிட்டிங் எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது, சூட்சுமமாக கொடுக்காம அவர் ரொம்ப லோயரா கீழே இறங்கி வந்து கொடுக்குறாரு அப்படின்னு அவரை பத்தி ஒரு உள்ளுக்குள்ளார நினைச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மலை உச்சியில வந்து ஒரு துறவி இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட போய் தங்கத்தை வைரத்தெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவர் ஒன்றும் பண்ணிக்க மாட்டாரு, போப்பா அப்படின்றாரு. அவர் அதெல்லாம் டிஸ்டர்பே ஆக மாட்டார். நீங்க போய் வணக்கம் வச்சீங்கன்னா உங்களை வாழ்த்தி அனுப்புவாரு. ஆனா அவருக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு 100 மீட்டர்ல இன்னொரு குடிசையை போட்டு இன்னொரு துறவி வந்த பிறகு அவருக்கு வணக்கம் வச்சுட்டு இங்க வர்றீங்களா, இல்ல இங்க வணக்கம் வச்சுட்டு இப்படியே திரும்பாம அவருக்கு வணக்கம் வைக்க போறீங்களான்னு பாக்குறதுல அவர் மனசு செட்டில் ஆகும். இதுதான் பொறாமையோட பிரச்சனை. இந்த பிரச்சனை யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை, மேல போக போக இன்னும் சூட்சுமமாக ஆக ஆரம்பிக்கும். வணக்கம் வைக்கிறாரா வைக்கலையா, எந்த அபியாசி ரொம்ப அபியாசி எல்லாம் யாருகிட்ட நிறைய பேசுறாங்க, யார் சொல்றதை கேட்கிறாங்க, இதெல்லாமே எங்கேருந்து வருது, உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த பொறாமை உணர்வுல இருந்து வருகிறது. யாருடைய உள்நிலை ஆழ்ந்திருப்பது போல உள்ளது, கண்டிஷனை பார்த்தா அப்படியே இன்னொருத்தருக்கு நல்ல ஒரு கண்டிஷன் இருக்கிறது எனக்கு தெரிய வருது அப்படின்னா கூட, அந்த அளவுக்கு நான் சூட்சமா மாறணும்னா கூட அதை நான் வந்து அப்படியே அதை பார்த்து பொறாம போடுறேன். அவருக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு இருக்கு, குத்து வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சப்போர்ட் எல்லாம் இருக்கு, எல்லாம் பண்றாங்க. மாஸ்டர் பாரு அவரு மேல மட்டும் ஒரு கருணையோட இருக்காரு, மாஸ்டர் நானும் தான் இவ்வளவு நாள் பண்றேன், எனக்கெல்லாம் ஒண்ணும் கிடைக்கல, அவனுக்கு எல்லாம் கிடைக்குதே எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு குமைஞ்சு போவார். அந்த உன்னதமான நிலைமையை பார்த்து பாராட்டவும் பாராட்டலாம், என்னுடைய மாஸ்டர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட ஒரு நிலையை அவருக்கு கொடுத்துருக்காரு, உண்மையிலேயே கிரேட் மாஸ்டர் நீங்க அப்படின்னும் போகலாம். ஆனா பொறாமை கொண்ட மனது அது மாதிரி போகாது.
அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி எல்லாம் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். மாஸ்டருக்கு மிகவும் நெருக்கமானது யார், நீயா நானா. அடுத்தது, யாரோட சிட்டிங் ரொம்ப நேரம் டீப்பா ஆழ்ந்து போக முடிஞ்சுது, யாரால ரொம்ப நேரம் வந்து உங்களை ஆழத்துல கொண்டு போய் வைக்க முடிஞ்சுது, யாருடைய கண்டிஷன் ரொம்பவும் பெட்டரா இருக்கு, யாரை எல்லாரும் அங்கீகாரம் பண்றாங்க, யார் செய்யறதுக்கு எல்லாரும் பாராட்டு கொடுக்குறாங்க, யாரை வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க, யாரை மட்டம் தட்டுறாங்க. அவரு செஞ்சா மட்டும் எல்லாரும் ஒஸ்திம்பாங்க, நம்ம செஞ்சா மட்டம்பாங்க. இதுவும் பொறாமை உணர்வு தானே. அது நியாயம் மாதிரி இருக்கும், உண்மையாவும் இருக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஒரு சென்டர் இருக்கு, அதுல 2 3 ப்ரிசெப்டர் இருக்காங்க, இல்ல 2 அபியாசி இருக்காங்க, அவங்க 2 பேரும் வேலை செய்யறாங்க. ஒருத்தர் செய்யற வேலையவே எல்லாரும் பாராட்டுறாங்க, இன்னொருத்தர் பர்ஃபெக்டா சின்சியரா செய்யறாரு, பாராட்டல, யாருமே பாராட்டல. இது நியாயமாவே இருக்கும். அப்ப அவரு கரெக்டா பார்த்துட்டு அவரு சொன்னா எல்லாம் செய்வாங்க, அவருன்னா எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியும், நான் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல புலம்புவார். பட் அவரு ஏதோ ஒரு விதத்துல கண்ணுக்கு தெரியாத விதத்துல வந்து பொறாமை உணர்வும் கூட அங்க வரலாம். இந்த பொறாமை உணர்வுல வந்துடும் பொழுதுதான் என்னன்னா, இப்ப என்ன அப்படின்னா, இவர் வந்து வேலை செய்யணுங்கிறதுக்காக வேலை செஞ்சாரா, அங்கீகாரத்துக்காகவும் பாராட்டுக்காகவும் வேலை செய்தாரா அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது விஷயம், நம்ம என்னதான் வேலை செய்தாலும் இயற்கை யார வெளிப்படுத்தணும்னு நினைக்குதோ அவங்களதான் வெளிப்படுது. அதுக்கான சூழ்நிலைகள் காலகட்டங்கள் வரும் பொழுது அங்க இருக்கிற விஷயங்கள் வெளிப்படுது. மண்ணுக்குள்ளார எவ்வளவு வைரம் இருந்தாலும் எல்லா வைரமும் ஒரே நாள்ல வெளியில தெரியறது இல்லை. வெளியில தெரியாததுனால விலை மதிப்பு மிக்க வைரம் எதுவும் மண்ணுல இல்ல, இப்ப கிடைச்சிக்கிறது தான் விலை மதிப்பு மிக்கதெல்லாம் சொல்ல முடியாது. சரியான சூழ்நிலை வரும் பொழுது, உள்ளுக்குள்ளார பூமியில ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது, அந்த வைரக்கற்கள் மேல வரும் பொழுது, அது மண்ணுடைய மேல் பகுதிக்கு வரும் பொழுது, இல்ல அங்க யாராவது தோண்டும் பொழுது, அந்த சூழ்நிலை அமையும் பொழுது, இயற்கை அனுமதிக்கும் பொழுது, அந்த வைரம் தன்னை பட்டை தீட்டி கொண்டு வெளிப்படுது. அப்ப அது மாதிரி நாம் என்னகிட்ட என்ன திறமை இருந்தாலும், நான் செய்வது சரியாக இருந்தாலும், மற்றொருவர் செய்வது சரியில்லாம இருந்தாலும், யாரை எந்த இடத்துல வைத்து வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தேவையை பொறுத்து இயற்கை முடிவு செய்யுது. ஏன் அவங்க வெளிப்படுறாங்க, ஏன் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல முக்கியத்துவம் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் மாஸ்டருக்கும் அவங்களுக்கும் இடையில உள்ள தனிப்பட்ட ஒரு ஆன்மீக பயணத்தினுடைய ஒரு நிலைமை. அதை எடுத்துக்கிட்டு பொங்குறது தான் வந்து நிறைய பேருக்கு. யாராவது ஒருத்தர் ப்ரிசெப்டர் ஆயிட்டா பொங்குறாங்க. 4 ப்ரிசெப்டர்ல எங்க இருக்கிறவரு திடீர்னு இப்போ வந்து ஒருத்தரை சென்டர் இன்சார்ஜா மாத்திட்டா கோவப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருகிறது? அதுதான் அவர் சொல்றாரு, யாருக்கு பதவி உயர்வு அல்லது பொறுப்பு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது. இதான் வந்து பாபுஜி பொறாமை எங்க போகணும்னு கேட்டா, கிட்டத்தட்ட யார் மேல பொறாமப்படுறாங்களோ அவங்கள அழிக்கிற அளவுக்கு போகும். அது தானே அழிச்சுக்கிற விஷயம்தான். ஆனா உண்மையிலேயே என்னன்னா, அது முயற்சி பண்றது என்னன்னா, பொறாமை உணர்வு கொண்டவர்கள் அவங்களுடைய அந்த யார் மேல பொறாமை உணர்வு கொண்டாங்களோ அவங்கள அழிக்கிற வரைக்கும் அவங்க அந்த மாதிரி வரும். இப்ப பாபுஜி காலத்துல பாத்தீங்கன்னா, பாபுஜி மேல சந்தேகம் கொண்டவர்கள் ஒரு கேட்டகரி, லாலாஜியுடைய சீடர்களா இருந்தவங்க. ஆனா பாபுஜி மேல பொறாமை கொண்டவர்கள் யாருன்னா, லாலாஜி காலத்துல லாலாஜியோட சேர்ந்து பயணம் பண்ணாங்க, லாலாஜியோட சேர்ந்து அவருடைய குருநாதர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் ஈக்குவல் டு லாலாஜி தானே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. லாலாஜி வந்து மகா சமாதி அடையும் பொழுது நம்மள யாரையாவது ஒருத்தரை அப்படிதான் நினைச்சிருந்தாங்க, நம்மள யாரையாவது ஒருத்தரை வந்து வாரிசாக நியமிச்சுட்டு போவார் அப்படின்னு நினைத்த லாலாஜியுடைய சகோதரர், இளைய சகோதரர் ரகுவர் தயாள், அப்புறம் லாலாஜிக்கு முன்னாடியிலிருந்தே வந்து லாலாஜியோடைய குருவோடையே சேர்ந்து பயணம் பண்ண ஒருத்தர் கான் அப்துல் கனி கான், இவங்கெல்லாம் வந்து அடுத்த கட்டமா தாங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் பாபுஜிக்கு கிடைச்சிட்டுதுங்கிற ஒரு பொறாமை உணர்வுல குமைந்ததுனாலதான் பாபுஜிக்கு விஷம் வைக்கப்பட்டது. அவர் வந்து அவருடைய உணவுல விஷத்தை கொடுத்து அவருடைய மூளையை செயலிழக்க செய்ய முயற்சி பண்ணது எல்லாமே நடந்துச்சு. பொறாமை உணர்வு எங்க வரைக்கும் போய் பாருங்க. சமீபத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில ஒரு இன்சிடென்ட் நீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. ஒரு தாய் வந்து தன்னுடைய மகள் தொடர்ச்சியா வந்து முதல் மதிப்பெண் வராம இருக்கிற மாதிரி இன்னொரு பொண்ணு நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கு. பக்கத்து வீடு தான், நல்லா பழகிறவங்க தான், அத்தை மாமா அப்படின்னு பழகிறவங்க.
தான் பொண்ணு வாங்க முடியாத ஃபர்ஸ்ட் ரேங்க அந்த பொண்ணு வாங்குது. அதுக்கு தாங்க முடியல. ஒரு காலகட்டத்துல பொறாமை உணர்வு அவங்கள உந்தி தள்ள, சும்மா ஸ்கூல்ல போய் பார்க்க போயிட்டு வர்ற மாதிரி வந்துட்டு கூல்ட்ரிங்கை வாங்கி அதுல விஷத்தை கலந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு இறந்து போச்சு. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறலாம் வேற விஷயம். இப்ப பொறாமை உணர்வு மற்றவர்களை அழிக்கிற அளவுக்கு போகும். அழிச்சாதான் அந்த மனசு, அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போயிருந்தா கூட அந்த குழந்தை இறந்த பிறகுதான் இந்த அம்மா நிம்மதியா தூங்கிடும். இதுதான் பொறாமையினுடைய டேஞ்சரே. அதாவது வந்து எதிராளியினுடைய வளர்ச்சி, எதிராளி இருப்பே வந்து அவங்களால தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, அவங்கெல்லாம் கெட்டவங்க, அவங்கெல்லாம் அப்படி இல்லை. நம்ம வந்து யாருக்கிட்ட நம்ம பொறாமை உணர்வு வெளிப்படும் அப்படின்னா, நமக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க இருக்கிற ஒரு அந்த லேயர் மேல இருக்கிறவங்களோட தான் நம்ம பொறாமை உணர்வோட இருப்போம். அங்கதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஒரு பிரிசெப்டருக்கு யார் மேல டக்குன்னு பொறாமை உணர்வு வரும்னா இன்னொரு பிரிசெப்டர் மேலதான் வரும். ஒரு சென்ட்ரல் இன்சார்ஜுக்கு யார் மேல ஒரு பொறாமை வரும்னா அந்த சென்ட்ரல் இன்சார்ஜுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மத்த பிரிசெப்டர்களோட இல்ல அதுக்கு அடுத்த நிலைமையில இருக்கக்கூடிய அந்த ஒரு தாலுக் கோஆர்டினேட்டர் அந்த மாதிரி இருக்கவங்களோட தான் ஒரு பொறாமை உணர்வு வரும். எனக்கு வராம என்கிட்ட கொடுக்காம அங்க கொடுத்துறாங்க, அவர் பெரிய ஆளா, அவர் சொன்னா நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் பொழுதே நல்லா தெரிஞ்சுக்கங்க, அது வந்து நம்முடைய பொறாமை உணர்வை யாரோ தூண்டி விடுறதுக்கான வழி. இதுல மூணாவது ஃபேக்டர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் தனித்தனியாக பயணித்து கொண்டிருந்தாலும் நம்மளை இணைக்கிறதுக்கு சில பேர் வருவாங்க. அவங்க வந்து கம்பேர் பண்ணி நமக்குள்ளார இல்லாத தீயை எழுப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம். யாருடைய பெயரை குறிப்பிட்டார் மாஸ்டர்? வந்து உன் பேர், அவர் பேர் தான் சொல்லிட்டாரு. அவர் பேரை சொல்லி சொல்றாருயா மாஸ்டர் அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு பதிலா அவனே பேரை சொல்லி சொல்றாரு, அந்த அளவுக்கு அவனுக்கு முக்கியத்துவம் நமக்கு இல்லையா? நானும் தான் வேலை செஞ்சேன், நானும் தான் இந்த சென்டர் டெவலப் பண்றதுல அவ்வளவு கஷ்டப்பட்டேன், இந்த கச்சை பெண்ணுக்கு இங்க இருந்து எல்லாம் தூக்கிட்டு போனது நானு, சாப்பாடு சர்வ் பண்ணது நானு. மேடையில மட்டும் சில பேருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம். நம்மளை கூப்பிட்டு பேப்பர் கொடுக்க சொல்லுவாங்க, பேனா கொடுக்க சொல்லுவாங்க. ஆனா அவரை மட்டும் கூப்பிட்டு ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க. ஆனா அவரு கொஞ்சம் டீசெண்டா இருக்கிறாரு, படிச்சவர் மாதிரி இருக்கிறாரு, அவருக்கு ரொம்ப வேண்டியவர், அவர் ஜால்ரா அடிக்கிறவரு, அதனால அவரை கூப்பிட்டு மேடை மேல ஏத்துறாங்க. என்ன மாதிரியான உணர்வுகள் எல்லாம் மனதுக்குள்ள அறிந்து பொங்கி வரும்னு பாருங்களேன். கலர்லாம் ஞாபகத்துக்கு வரும். அந்த கலர்ல இருக்கிறவங்க, அதனால அவங்கள கூப்பிட்டு அந்த வேலை கொடுக்குறாங்க. நம்ம என்ன அந்த கலர்லயா இருக்கோம், அந்த மாதிரி மினிக்கிக்கிறோமா நம்ம, இப்படி எல்லாம் பேச்சு வரும் உள்ளுக்குள்ள. என்ன லெவலுக்கு வேணாலும் இறங்கி போகும் பொறாமை. தனக்கு கிடைக்கல, இன்னொருத்தருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த பொறாமை உணர்வு என்ன மாதிரியாக பேசுங்கிறதெல்லாம் காது கொடுத்து நம்ம காதுகள் வந்து பக்கத்துல பேசுறத கேட்கும் பொழுது எல்லாமே நமக்கு புரிய வரும். ஆனா இதுல என்னன்னா, இவர்கள் பொறாமைப்படுகிறார்கள், அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மாஸ்டர் இதை சொல்லவில்லை. நீங்க பொறாமைப்படுறியாங்கிறத பாத்துக்குங்க. ஏன்னா நீங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்துல பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியதுல மிகவும் சூட்சுமமான, உங்களை நீங்களே தெரியாதனமாக அழித்து கொள்ளக்கூடிய ஒரு இடம், இதெல்லாம் ஸ்டேக்னேட் பண்ற இடம். அதாவது ஒரு அகங்காரத்தின் மேற்கூரையோ அல்லது சந்தேகமோ அல்லது சோம்பலோ உங்க வளர்ச்சியை நிறுத்துற இடம். ஆனால் உங்களை நீங்களே அழித்து கொள்கின்ற இடம் எது அப்படின்னு கேட்டா பொறாமை தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த குங்ஃபு பாண்டாவில தாய்லாந்து வந்து கடைசியா அந்த பொறாமை உணர்வுனாலதான் அழியுது. என்கிட்ட என்ன இல்லைன்னு அவனை தூக்கி மேல வச்சிருக்க, பாத்துருவோம், நீ தப்பு, உன்னுடைய ஜஸ்டிபிகேஷன் தப்பு, நான் தான் திறமையான ஆளு, இதை தூக்கி நீ இப்படி அவன்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு அவர் கொண்ட கோபம் தான், அது கொண்ட அந்த பொறாமை உணர்வு தான் கடைசியா போகிட்ட சண்டை போட்டு சுத்தமாகவே அழியறதுக்கு. ஆக பொறாமை மற்றவர்களையும் அழிக்கும், அது யாருக்குள்ளார வந்ததோ அவங்களையும் அழிக்கும். மற்றவர்களை எப்படி அழிக்கும் அப்படிங்கிறது இயற்கையை பொறுத்தது. ஆனா என்னை நானே அழிச்சுக்கிறது என்னை பொறுத்து. ஸோ இதனாலதான் மாஸ்டர் வந்து அதை வந்து படிப்படியா கொண்டாந்து மேல கொண்டாந்து வச்சிருக்காரு. இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது நம்முடைய உடற்கூறு மாதிரி நம்முடைய மனக்கூரை ஆராய்ச்சி பண்ணி நம்ம எதுவுமே எல்லாம் பொறாமப்படுறோம். உலகியல் சார்ந்த வாழ்க்கையில கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரை பற்றி வச்சிருக்கிற கருத்துக்களையும் திருப்பி நம்ம வந்து இப்ப ரீகன்சிடர் பண்ணி இந்த கருத்து பொறாமை உணர்வின் அடிப்படையில வந்திருக்கா
அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. யாருடைய பெயர் குறிப்பிடப்பட்டது, யாருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது, யாரிடம் பொறுப்பு வழங்கப்பட்டது, யாருடைய உள்நிலை ஆழ்ந்திருப்பது போல் உள்ளது, யாருடைய அமர்வு அதிக நேரம் நீடித்தது, யார் மிகவும் மாஸ்டருக்கு நெருக்கமாக உள்ளார்கள், இவையெல்லாம் உள்முக உலகின் விஷயங்கள். அதாவது ஆன்மீக வாழ்வில் மனதை கவர்கின்ற விஷயங்கள். இதுலதான் பொறாமை உணர்வை நம்ம டெஸ்ட் பண்ணலாம். உறுதியான அடித்தளத்தை உருவாக்குதல் என்ற அருள் செய்தியில் நம்ம ஆதிசங்கரின் எச்சரிக்கையை மேற்கோள் காட்டினோம். ஆதிசங்கரருடைய எச்சரிக்கை அது விஷாத செய விஷத்தை விலக்கி விடுவது போல புலன்களை கவர்கின்றவற்றை விலக்கி விடுங்கள் என்று கூறுகிறார். ஆனா நான் படிக்கும் பொழுது இது ஆதிசங்கரர் பத்தியதான் எனக்கு தோணல. அதாவது இது ஜனக மகாராஜாவுடைய குருநாதர் இருக்காரு, அஷ்டவக்கரருடையதான் படிச்ச மாதிரி ஞாபகம். நம்ம அங்க போய் பார்த்துக்கலாம். அதாவது புலன்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம உள்நோக்கி பயணிக்க விடாமல் வெளியில இருக்கிற விஷம் அப்படின்னு அவரு சொல்றாரு. அதனால அவற்றை புலன்களை கவர்கின்றவற்றை விலக்கி விடுங்கள்னு சொன்னாரு. அதே மேற்கோள் இங்கேயும் பொருந்தும். வெளி உலகினால் உண்டாகும் கவர்ச்சி துயர்கள், சந்தேகத்தால் ஏற்படுகின்ற உள்முக சிதைவு ஆகியவற்றோடு ஆர்வர்களிடையே காணப்படுகின்ற பொறாமை அதே விஷயத்தின் மூன்றாவது பரிமாணத்தை வெளிப்படுத்துகிறது. சந்தேகம், அப்புறம் கவர்ச்சி, இவற்றையெல்லாம் தாண்டி இன்னொரு டைமென்ஷன் இருக்கு, அதுதான் பொறாமை. இது வெளி உலகம் உங்களிடம் இருந்து கவனத்தை திசை திருப்புகின்ற கவனச்சிதறல் அல்ல. பொறாமை கொண்டவர்களுக்கு கவனச்சிதறல் வரவே வராது. பொறாமை கொண்டவங்களுக்கு கவன சிதறல் என்னைக்குமே கிடையாது. அவங்க கவனமா இருப்பாங்க. ஆனா அவங்க கவனம் எல்லாம் தன்னுடைய எதிராளி மேலேயே இருக்கும். அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறதே புரியா இருப்பாங்க. தன்னை பற்றியும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் தனக்கு கிடைத்துள்ளவற்றை பற்றியும் தன்னை யார் பாராட்டுறாங்க, தனக்கு எந்த அளவுக்கு தன்னை தாங்கி பிடிக்கிறார்கள்ங்கிறதெல்லாம் பொறாமை உணர்வு உள்ளவங்களுக்கு புரியவே புரியாது. இந்த பொறாமை உணர்வு கொண்ட பெண்களோ ஆண்களோ அப்படிதான். தன்னுடைய மனைவியோ கணவரோ தன்னை எந்த அளவுக்கு உயரத்துல வச்சுக்கிறாங்க, தன்னை எந்த அளவுக்கு அனுசரிக்கிறாங்க, தன்னை எந்த அளவுக்கு ஒரு கவனித்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசுல படாது. இன்னொருத்தவங்கள்ட்ட அவங்க எப்படி பேசுறாங்க, இன்னொருத்தவங்கள்ட்ட எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறதுல மட்டுமே அவங்க கண்ணு நிக்கிறாங்க. இப்ப அதனால அவங்க தங்கள் வாழ்க்கையில தனக்கு கிடைத்த எல்லா அங்கீகாரத்தையும் அது அவங்களுடைய பற்று கணக்குல குறைச்சி எழுதிக்கிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுறதையோ, இன்னொருத்தவங்களோட ஒரு 10 நிமிஷம் பழகிறதையோ, இன்னொருத்தவங்களுக்காக ஒரு விஷயத்தை செய்யறதையோ குமஞ்சு போய் பார்க்கிற ஒரு பழக்கம் வந்துடும். ஸோ இந்த பொறாமை உணர்வுங்கிறது உலக வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, மொத்தம் மெயினா குடும்ப வாழ்க்கை, அலுவலகத்துல நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை எல்லாத்துலயும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். நம்ம கிட்ட அது என்ன விதமாக வருகிறது? வெளி உலகம் உங்கள் கவனத்தை உங்களிடம் இருந்து திசை திருப்புவதால் ஏற்படுகின்ற கவனச்சிதறல் அல்ல, மனம் தனது சொந்த அனுபவத்திற்கு எதிராக திரும்புகின்ற சந்தேகமும் அல்ல. இந்த பொறாமை உணர்வு சந்தேகம்னு நீங்க வைத்துக் கொள்ள முடியாது. அது தனக்கு கிடைச்சது தானே நம்பாம இருக்கிறது கிடையாது. தனக்கு கிடைச்சது என்னன்னு தெரியும், ஆனா அதுக்கு அது தூசியா இருக்கும். இன்னொருத்தருக்கு கிடைச்சது தூசியா இருந்தாலும் அது பெரிய தூண் மாதிரி தெரியும். இது தவறான புரிதலுக்கு வழிவகுத்து மனதில் அமைதியின்மையை விதைக்கின்ற ஒரு ஒப்பீடு. ஸோ பொறாமை அப்படிங்கிறது எந்த ஒரு பேசிக் குவாலிட்டியோட கம்பேர் ஆகும்னா கம்பேரிசன். ஸோ இது சந்தேகமோ அல்லது கவனச்சிதறலோ அல்ல, இது ஒரு ஒப்பீடு. தன்னை இன்னொரு அபியாசியோட ஒப்பிட்டுக் கொள்வது, தன்னுடைய குடும்பத்தை இன்னொரு குடும்பத்தோடு ஒப்பிட்டுக் கொள்வது, தன்னுடைய ஆன்மீக நிலையை இன்னொருவருடைய ஆன்மீக நிலையோடு ஒப்பிட்டுக் கொள்வது. எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணிருக்காரு, எல்லாருக்கும் எதுவும் நடக்கல, எனக்கு மட்டும் ஏன் நடக்குதுங்கிறப்பயே இது ஒரு பொறாமை உணர்வுடைய வெளிப்பாடு தான். இயலாமை மாதிரி தெரியும் இது, ஆனா பொறாமை. எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது அப்படின்னா அவருடைய அந்த பதிவேட்டில், அவருடைய இதய பதிவேட்டில் அவர் என்ன எழுதி வச்சிருக்காரு, உலகம் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லதே செய்யுது,
மத்தவங்களுக்கு எல்லாம் அன்பையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் செல்வ வளத்தையும் உயர்வையும் கொடுக்குது. என்ன ஒண்ணும் இல்லாம பண்ணிடுச்சு. ஆனா அவருக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும். ஆனா அவரு எவ்வளவு ஆழத்திலிருந்து மேல தூக்கி வைக்கப்பட்டிருக்கிறாருங்கிறத அவரு கணக்கு பண்றதுக்கு பதிலா இன்னொருத்தவங்க தன்னை விட ஒரு அடி உயரமா இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தாங்க முடியாது. இவர் ஒரு 100 அடி ஆழத்துல கீழே இருக்காரு. இயற்கை இவரை கஷ்டப்பட்டு 100 அடி தூக்கி மேல நிறுத்தி, இன்னொருத்தர் ஒரு 99 அடி ஆழத்துல மேல வந்திருக்காரு. அதாவது ஒரு அடி ஆழம் மேல இருந்து ஒரு அடி ஆழத்துல நிக்கிறார். அவரை இயற்கை ஒரு 2 அடி தூக்கி விடுது. இப்ப இவரை 100 அடிக்கு 99 அடிக்கு மேல 100 அடி தூக்கி அவரை ஒரு 2 ஸ்டெப் தூக்கி விடுது. ஆனா இவருக்கு தான் 100 அடி மேல வந்ததுல சந்தோஷமே இருக்காது. இவரை விட அவர் ஒரு அடி உயரத்துல நின்னோன்னா இயற்கை அவரை எங்க தூக்கி வச்சிருப்பார். ஏங்க அவர் ஏற்கனவே இருந்த இடமே அதுதான். அவருக்கு சும்மா ஒரு ஸ்டெப்பு தான் மேல போயிருக்காரு. நீங்க 100 மடங்கு கீழே இருந்து மேல வந்திருக்கீங்க. இப்ப உங்க கணக்கு எப்படி இருக்கணும்? இங்கே இருந்த என்ன எங்க கொண்டாந்து வச்சிருக்கீங்க மாஸ்டர்னு பாக்குறதுக்கு பதிலா அவரை எங்க கொண்டு வச்சுட்டு என்ன ஏன் மாஸ்டர் இங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்க வைக்குது. இது ஒப்பீடு. இந்த ஒப்பீடை நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இது உங்களுக்குள்ளார இருக்கிற பொறாமை உணர்வு. இந்த பொறாமை உணர்வுனால சந்தேகமும் கவனச்சிதறலும் வரும். அது ரிவர்ஸ். ஒன்ஸ் நீங்க உங்களுக்கு பொறாமை உணர்வு ஏற்பட்ட பிறகு எல்லாத்துலயுமே நம்ம கவனிக்கப்படாம இருக்கோம், அவங்களுக்கு தான் எல்லாம் செய்யப்படுதுங்கிற சந்தேகமும் நம்முடைய வளர்ச்சியை கூர்ந்து நோக்க முடியாத அளவுக்கு கவன சிதறலும் நமக்கு ஏற்படும். இத்தகைய ஒரு ஆன்மீக சமூகம் நிலை கண்ணாடிகள் நிறைந்த ஒரு கூடமாக, ஒப்பீடு செய்யப்படும் ஒரு இடமாக மாறக்கூடும். அங்கு உங்களது பயணத்தை விட மற்றவர்களது பயணத்தை பற்றி அதிக விழிப்புணர்வு கொண்டவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஏன் அது நிலை கண்ணாடிகள் நிறைந்த ஒரு இடமாக மாறுது அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர்னு எனக்கு புரியல. நிலை கண்ணாடிகள் நம்முடைய நம்முடைய ஒரு தோற்றத்தை தான் நமக்கு வெளிப்படுத்தும். ஆனால் நாம இந்த சமூகத்துல, இந்த பொறாமை உணர்வு கொண்ட சமூகத்துல எப்பயுமே பக்கத்துல இன்னொருத்தரோட வச்சுக்கிட்டு அந்த உருவத்துக்கு பக்கத்திலேயே நம்மளை வச்சு பார்த்து அது மாதிரி இல்லை அது மாதிரி இல்லைன்னு தான் நம்ம பார்ப்போம். ஒப்பீடு செய்யப்படும் ஒரு இடமாக அது மாறக்கூடும். அங்கு உங்களது பயணத்தை விட மற்றவர்களது பயணத்தை பற்றி அதிக விழிப்புணர்வு கொண்டவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அந்த சமூகமானது உள்நோக்கி பார்ப்பதற்கு உங்களுக்கு உதவுவதற்கு பதிலாக எப்போதும் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பீடு செய்யக்கூடிய ஒரு இடமாக அது மாறிவிடும். எப்பயுமே அந்த ஒரு கம்பாரிசன் மட்டும்தான். என்னாச்சு, வந்தீங்களா, அவர் எப்படி இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரை பத்திய கேள்வி. அவர் வீட்டுக்கு போனீங்களா, அதை பத்திய கேள்வி. இங்க வர்றதுக்கு முன்னாடி அதையும் முடிச்சுட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு ஒரு உணர்வு. இதெல்லாம் பொறாமையினுடைய ஒரு தகிப்பு தான். இது ஏன் வருது, எதனால இதை நம்ம பாக்குறோம், அது எங்க இருந்து யாருக்கு யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கிறது நமக்கு முக்கியமா? இது எல்லா இடத்துலையும் மெயினா இந்த ஒரு உள்ளுணர்வை நம்ம செக் பண்ணிட்டே வந்தோம்னா இந்த ஒப்பீடுங்கிற விஷயத்துக்கு கீழே இருக்கிற அந்த பொறாமைங்கிற அடிப்படை குணாதிசயம் நமக்கு புரிய வரும். இந்த தொடர் மாற்றம் மிக தெளிவாக உள்ளது. ஆகாயத்தை நோக்கி பயணித்தல் என்ற அருள் செய்தியில் கட்டுப்படுத்தப்படாத அகங்காரம் ஆன்மீக வெகுமதிகளை பெறுவதற்கான உரிமை உள்ளவர் என்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் என்பதை பார்த்தோம். அதான் நம்ம இதுக்கு முதல்ல பண்ணோம். அந்த மேற்கூரை அப்படின்றது ஒண்ணு, அதுக்கும் நம்ம தாய்லாங்க தான் சொன்னோம். அது குரு சொல்லி கொடுத்த எல்லா வித்தையையும் கத்துக்கிட்டவங்க அந்த வித்தைகள் தெரிந்ததுதான் அடைந்து விட்டது அப்படின்னு நினைத்து அந்த ரியாலிட்டிக்கு போகாம ஒரு கூரையை அமைத்து கொண்டு நான் எல்லாம் கத்துக்கிட்டேன், எனக்கு அந்த பதவி கொடுக்கல அப்படின்னு ஒரு ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு போனிச்சு தாய்லாந்துங்கிற அந்த ஒரு மிருகம். அது மாதிரி அகங்காரம் ஆன்மீக வெகுமதிகள் பெறுறதுக்கு எனக்கு எல்லா தகுதியும், அடுத்து மாஸ்டர் ஆகிறதுக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படி போன்ற உணர்வை உருவாக்கி கொண்டு தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதை பார்த்தோம். அந்த உரிமை கிடைக்க பெறாத போது அந்த அகங்காரம் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தினை வேறொருவர் பெறும் பொழுது அங்கே பொறாமை. அதனாலதான் நான் பாபுஜியோடைய லைஃப சொன்னேன்.
நல்ல வேளை லாலாஜியோட லைஃப்ல இது மாதிரி பொறாமை உணர்வு வந்து சுற்றி இருந்த சீடர்களால் நடக்க முடியாத அளவுக்கு மிக தெளிவாக அந்த குருநாதர் வந்து அவரோட அடையாளம் காட்டி அதுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துட்டு போயிட்டார். இருந்தாலும் கூட அவருடைய தம்பியாக இருந்தவர் வந்து அப்பயுமே குமைந்து கொண்டுதான் இருந்திருப்பாரு. கான் அப்துல் கனி கானும் அப்படிதான் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் லாலாஜி காலத்துல அது வெளிப்படல. ஆனா அதன் பிறகு போட்டிக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கும் பொழுது எங்கேயோ ஒரு பிரிசெப்டராகவே இல்லாம இருந்த ஒருத்தர் வந்து வாரிசாக மாறும் பொழுது அவங்கள்ட்ட அந்த மற்றொருவர், அதாவது அந்த உரிமை தனக்கு கிடைக்கப்படாத போது வேறொருவர் பெறும்போது அங்கே பொறாமை உணர்வு தூண்டப்படுகிறது. உடனடியாக அது ஒப்பீட்டை உருவாக்குகிறது. அந்த ஒப்பீடு போட்டி உணர்வை உருவாக்குகிறது. இந்த போட்டி உணர்வு கரைந்து செல்ல வேண்டிய அந்த பிரிவினை உணர்வை மீண்டும் தூண்டி விடுகிறது. எங்க போட்டி வந்துருச்சு, எங்க பொறாமை வந்துருச்சோ அது தனியாக தனித்து செயல்படும். எந்த சென்டர்ல எல்லாம் குரூப் கிரியேட் ஆகுதோ அங்கெல்லாம் யாரோ ஒரு பொறாமை மிக்க ஒரு மையம் இருக்கணும். அந்த பொறாமை உணர்வு தான் போட்டியை உண்டாக்கி குழுவை உருவாக்கி தனித்து செயல்பட தோன்றும். இந்த தனித்து செயல்படுற தன்மைக்கு கீழே ஒரு ஒரு அடிப்படையில ஒரு மையமா ஒரு ஒரு சகோதரர் அல்லது ஒரு சகோதரி அல்லது ஒரு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மையம் பொறாமையினால் கனன்று கொண்டிருக்கும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க மையங்கள்ல உடைதல் இருக்கோ, எந்த மையங்கள்ல வந்து குழு குழு குழுவாக 2-3 குரூப் இருக்கு அப்படின்னு நீங்க நினைத்தீர்கள் என்றால் அங்கெல்லாம் இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கின்றது. சோ அது பிரிச்ச பிறகு தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு தற்பெருமையோடு தன்னை சுற்றி ஒரு கூரை அமைத்துக் கொள்ளும். நான் அப்படிப்பட்டவன், நான் வந்து மாஸ்டரோட ரொம்ப நெருக்கமானவன், நான் வந்து போன பிறவியில அப்படி இருந்தேன், அதுக்கு முந்தின பிறவியில இப்படி இருந்தேன் அப்படி என்று ஒரு கூட்டை உருவாக்கி தானாகவே அது மேல ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டு அந்த வீட்டை அதுவே எரித்துக் கொள்ளும். இப்படிதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது வருது. வரிசையா அழகா சொல்றாரு. முதல்ல வந்து அகங்காரம் தான் பொறாமைக்கு காரணமா இருக்கு. அது ஒரு கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா எல்லாமே எனக்கு கிடைக்கிற அளவுக்கு தகுதி உள்ளவன்னு தன்னை முடிவு பண்ணிக்கும். கிடைக்கல அப்படின்ன உடனே பொறாமை உணர்வு வருது. பொறாமை வந்த உடனே அது தன்னையும் அந்த பக்கத்துல இருக்கிற இன்னொரு நபரையும் ஒப்பிட்டு பார்க்குது. தன்னுடைய தகுதி என்ன, தன்னுடைய பயிற்சி என்ன, தன்னுடைய சர்வீஸ் என்ன, தன்னுடைய அந்தஸ்து என்ன, இதெல்லாம் அந்த நபரோட ஒப்பிட்டு பார்த்து அவருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு போட்டி போட்டு பார்க்குது, நீயா நானா அப்படின்னு. அப்பையும் பார்த்தா நேச்சர் அங்கேயே போய் தான் நிக்குது. அப்போ உடனே என்ன ஆயிடுது, கட் பண்ணி நான் ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிறேன், நீ ஒரு அமைப்பை உருவாக்கி. எங்க பாபுஜி காலத்துல லாலாஜியோட சீடர்கள் ஒவ்வொருத்தரும் பாபுஜியோட ஒட்டாம தனித்தனியா பிரிஞ்சு அவங்கவுங்க ஒரு அமைப்பை உருவாக்குனதுக்கும் இன்னைக்கு ஒரே சென்டர்ல இருந்து கொண்டு தனியா நீங்க ஒரு குழுவை உருவாக்கி இயங்குறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? பிடிக்குதோ பிடிக்கலையோ, யாரு மாஸ்டரால் நியமிக்கப்பட்ட மைய பொறுப்பாளரோ, யாரு மாஸ்டரால் நியமிக்கப்பட்ட ஒரு மாநில பொறுப்பாளரோ அல்லது வந்து ஒரு மண்டல ஒருங்கிணைப்பாளரோ, அவரை உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா வந்து அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபாலோ ஆகுதோ அதோட தானே போகணும். அதுதானே மாஸ்டர் அமைப்போட ஒத்து போற விஷயம். இந்த அகங்காரம் என்கின்ற மேற்கூரை, இந்த பொறாமை என்கின்ற உணர்வு, அது எல்லாமே பொய், அது எல்லாமே வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு அது எந்த விதத்திலையும் வந்து நியாயம் கிடையாது, நான் செய்யறதுதான் சரின்னு சொல்லி ஒரு குழுவை உருவாக்கி கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும். கடைசியில அந்த குழு மனப்பான்மையும் அந்த குழுவும் அதுல மையமா இருக்கிறவங்களும் அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை வீணாக்கிக்குவாங்க. இது வந்து நன்றாக புரிந்து கொண்டால் மையங்கள்ல குழுக்கள் உருவாகிறது 100% தடுக்கப்பட்டு விடும். அதனாலதான் இதை வந்து அங்க மெயினா மாஸ்டர் பேசினார். பொறாமை உணர்வு எப்படி ஒரு ஆர்வலரின் மனதை அமைதி இல்லாமல் ஆக்கி விடுகிறது, எப்படி அவருடைய உள்ளுக்குள்ளார போய் ஒப்பீட்டை உருவாக்கி தனித்து பிரிவினையை உருவாக்கி அந்த அந்த பிரிவினைய இப்ப பிரிச்சிட்டோம்னா, இப்ப 2 பேரும் ஒன்னா போறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வேற நான் வேறன்னு பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வரும், நீ பெருசா நான் பெருசா. அடுத்து நான் தான் பெருசுங்கிறதுக்காக நான் சில விஷயங்களை உருவாக்கி
அதுதான் நானும் நம்ப ஆரம்பிக்கிறது தான் கடைசியா சொல்றாரு. தற்பெருமை பிரிவினை உணர்வை ஏற்படுத்தி தற்பெருமை என்ற மேற்கூரையை அமைத்து கொண்டு அந்த வீட்டை தானே எரித்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த பகுதி நமக்கு, அதாவது ஒவ்வொரு அபியாசியும் நமக்கு இது மாஸ்டர் சொல்லியிருக்காரு. நான் எங்கேயாவது இந்த மாதிரி பொறாமை உணர்வோட இருக்கேனா, நான் எங்கேயாவது இந்த மாதிரி குரூப் சேர்க்கிறேனா, ஆன்மீகத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். எந்த குழுவுக்குள்ளாரையும் நீங்க முழுசா போய் மிங்கிள் ஆயிடக்கூடாது. எல்லாத்துக்குமே பிடிக்காத விஷயங்கள் இருக்கும், பிடிக்கிற விஷயங்கள் இருக்கும், உங்க பார்வையில சரி தவறுகள் இருக்கும். ஆனா எது ஒன்று சரி அப்படின்னா, மாஸ்டரால அமைக்கப்பட்டிருக்கிற அந்த நிர்வாக நடைமுறைகள், அந்த புரோட்டோகால், அதோடு ஒட்டி போறது மட்டும்தான். ஒட்டி போக முடியலையா சைலண்டா இருங்க. நீங்க தனியாக ஒரு இயக்கத்தை உருவாக்கி ஒரு தனி பாதையை உருவாக்கும் பொழுது மிஷன் ஒன்றும் ஆகாது. நீங்க உங்களுக்குள்ளாரையே கனன்று கொண்டிருக்கின்ற ஒரு அகங்கார மேற்கூரை அல்லது பொறாமை தீயினால் தனிமைப்படுத்தப்பட்டு உங்களுக்குள்ளார நீங்களே ஒரு திருப்தி உணர்வோட இருந்து அதுலயே நீங்க மறைஞ்சு போவீங்க. இது மாதிரி மறைஞ்சு போனவங்கள நிறைய பேரை லிஸ்ட் அவுட் பண்ணி 1944 விஸ்பர்ஸ்ல வரிசையா பாபுஜி சொல்றாரு. அவங்களுக்கு எப்படி கனெக்ஷன் கட் ஆகுது, அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன ஆகுது, அவங்களுடைய சந்ததிகளுக்கான அந்த சாபமானது எப்படி வருது அப்படிங்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியுமா ஆன்மீகத்துலன்னா தெரியாது. வெளியில யாரோ சொல்றாங்களா, யாராவது இப்படி வச்சு நீ பாழா போவான்னு சொல்றாங்களா? நல்லா இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். அதனாலதான் ஜாக்கிரதையா இருக்கணும் பொறாமை உணர்வு. நம்மளை நாம கூறு போட்டு பார்த்து நம்ம கிட்ட எங்க பொறாமை உணர்வு இருக்கு, எப்படி அதை வெளியில தூக்கி போடலாம். சரி, அப்ப இந்த பொறாமை உணர்வை கிளீனிங்கால சரி பண்ண முடியாது அப்படின்னு நேற்று வேற பேசணும். அப்புறம் எப்பதான் இந்த பொறாமை உணர்வை எப்படித்தான் எடுப்பது, அது இது எடுக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படிங்கிறத பத்தி நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்ப நம்ம காலை நேர தியானத்தை